ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சோஷியல் மீடியால ஆயிலிங்கை வச்சு ஒரு சில ஸ்கேம்ஸ் நடந்துட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா நீங்க ஆயிலோட பர்பஸ் தெரிஞ்சதுன்னா அந்த ஸ்கேம்குள்ள நீங்க போக மாட்டீங்க. ஆயிலோட பர்பஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ அடிஷனல் ப்ராசஸ் டு பூஸ்ட் யுவர் ஹேர் க்ரோத். இது டைரக்டா ஹெல்ப் பண்ணாது, இன்டைரக்டா தான் ஹெல்ப் பண்ணும் ஹேர் க்ரோத்துக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க ஹேர்ல மசாஜ் பண்றது எல்லாருமே சொன்னதானே ப்ரோ, சர்க்குலர் மோஷன்ல மசாஜ் பண்ண அவ்வளவுதானே. ஆக்சுவலா மசாஜ் பண்றதுனால என்ன ஆகும்னு அவங்க சொல்லல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி மசாஜ் பண்ணணும்னா, இப்போ நீங்க ஆயில் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஏன் ப்ரீ ஹீட் பண்ணணும்னா உங்க உங்க ஸ்கின் தலையில இருக்கிறது ஸ்கின் தான். அந்த ஸ்கின் கொஞ்சம் டைட்டா இருக்கும். டைட்டா இருக்க மீன்ஸ் கொஞ்சம் ஸ்டிஃபா இருக்கும். அதுவே நீங்க ப்ரீ ஹீட் பண்ணி கொஞ்சம் ஹீட்டா இருந்து நீங்க அந்த வார்ம் ஆயில் அப்ளை பண்ணும்போது என்ன ஆகும் பாத்தீங்கன்னா உங்க ஸ்கின் லூஸ் ஆகும். ஸோ அப்போ பிளட் ஃப்ளோ கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ அதனால தான் ப்ரீ ஹீட் பண்ணி மசாஜ் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த மசாஜ் கொஞ்ச நேரம் பண்ணிட்டு நீங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிடணும். இந்த நைட்டு ஓவர் நைட் ஃபுல்லா விடுறது இது எல்லாத்தையும் வச்சுக்க கூடாது. பிராக்டிக்கலா பேசணும்னா இதுதான் ப்ராசஸ். ஆனா இன்னைக்கு மார்க்கெட்ல ஆயிலிங் எப்படி ப்ரொமோட் பண்றாங்கன்னா இந்த ஆயில் நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஹேர் க்ரோத் ஆகும். ஆக்சுவலா அது ப்ரூஃப் கூட இருக்காது. ஒரு 2 அடிக்கு முடி எடுத்துட்டு வந்துருவாங்க. முடி வளர்த்துட்டு அந்த முடி தான் இந்த ஆயில் அப்ளை பண்ணி தான் வளர்ந்துட்டு சொல்லிட்டு எடுத்துட்டு வருவாங்க. யாருக்கு தெரியும், அவங்க ஜெனட்டிக்ஸ் வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அவங்க ஜெனட்டிக்ஸ் ஹேர் க்ரோத்ல கொஞ்சம் சூப்பரான ஜெனட்டிக்ஸா இருந்திருக்கலாம். அவங்க வில்லேஜ் பீப்புளா இருந்திருக்கலாம். நம்ம சிட்டில இருக்கிற பீப்புளா இருந்திருக்கலாம். நமக்கு தண்ணி செட் ஆகாம இருந்திருக்கலாம். நமக்கு ஃபுட் ஹேபிட் செட் ஆகாம இருந்திருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் இருக்கு. ஸோ அதனால அங்க இருக்கிறது வேற, இங்க இருக்கிறது வேற. மார்க்கெட்ல இருக்கிற ஆயில்ஸோட ட்ரூத் உண்மையிலே இதுதான். ஓகேங்களா? ஆயிலோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சிருச்சு. ஸோ அதனால தயவு செஞ்சு அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க.